செய்ய முடியும். அதனால் நல்லா இருக்கிற பொழுது, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது இறைவனை அப்படியே மனதார வழிபாடு செய்வது தான் சிறந்தது என்று சொல்லி இதில் சொல்லாருங்க. ஏன்னா இந்த யாக்கை என்று சொல்லுவது நிலையற்றது அப்படிங்கிறத இங்கே சொல்றாருங்க. அருமையான ஒரு திருப்பாட்டு என்று சொல்லி இதில் சருக்க நிறைவாக நம்பிகளுடைய ஒரு போற்றியாக பாடல் சொல்றார். இந்த பாட்டில் உள்ளத்தில் ஒரு துலக்கமில்லோ முலகுய்ய இருண்டதிருக்கலத்து முதுகுண்ட தருகனகம் மாற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து ஏழுலகும் வணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குடிவாய் நின்று எமையெடுத்தார். அருமையான இடம். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, உலகம் உய்யும் பொருட்டு விடம் உண்டதனால் இருகொண்ட கண்டத்தையுடைய திருமுதுகுன்றவானர் தந்த, அதாவது அப்படி திருநீல கண்டத்தையுடைய திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கொடுத்த அந்த 12,000 பொற்காசுகளை சொல்றார். அந்த பொன்னை நம்பிகள் என்ன செஞ்சாராம், இதெல்லாம் இவ்வளவு காசை கொண்டு போக முடியாது சாமி, திருமணி முத்தாற்றில் போடுறேன், நீ எனக்கு திருவாரூர் குளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணும். பெருமான்கிட்ட அப்பவே பேசியிருக்கிறார். பொன்னை திருமணி முத்தாற்றில் இட்டு பின் வளத்தினால் வளைந்து 7 உலகங்களும் வணங்கும் பெரிய திருவாரூரில் கமலாய திருக்குளத்தில் எடுத்தவராகிய நம்பிகள் அப்படின்னார். அன்னைக்கே வந்து பார்சல் சர்வீஸ் மாதிரி அங்கே போட்டு இங்கே எடுத்திருக்கிறார். அது ஆற்றிலே போட்டு குளத்தில் எடுத்த ஒரே ஒரு பெருமகனார் யாருன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். வேற யாராலையும் முடியாது. அதுதான் அவரை போற்றணுங்கிறது. அதான் சேக்கிழார் பெருமான் என்னங்கிறாருன்னா, அப்படி திருக்குளத்தில் எடுத்தவராகிய நம்பிகள் வினையாகிய பெருங்குடி வாயனின்றும் என்னை மேலெடுத்தார் அப்படின்னார். அதை சொல்றதுனால வினைக்குடியில கிடக்கக்கூடிய என்னையும் அங்கிருந்து மேல் எடுத்தார் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு திலக்கம் இல்லை.